ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மருந்து குழம்பு வைக்க போகிறோம். மருந்து குழம்புக்கு தேவையான பொருள்: மிளகு, சீரகம், ஓமம், கருஞ்சீரகம் கொஞ்சம், மஞ்சள், நறுக்கு மிளகாய், திப்பிலி. இது பேர் சொல்லாது, ராத்திரி அது பேர் சொல்லக்கூடாதுமாங்க, அதனால் பேர் சொல்லாதது. அப்புறம் ஒரு 4 வரமிளகா வத்தல். இதை நல்லா இப்போ சட்டியில் போட்டு வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அம்மியில் அரைக்க போகிறோம். வறுக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சிருச்சு. ஒரு சுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம், சின்ன துண்டு. வெறும் சட்டியில் தான் வறுக்கும். நல்லா வறுத்துட்டு அம்மியில் அரைக்க போகிறோம். ஓகே, வறுத்தாச்சு. இப்போ அரைக்க எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். என்ன கட்ட வேண்டாண்ணா எடுக்க ஆரம்பிச்சிச்சா? அம்மியிலே இதை அரைச்சிக்கிடுவோம் நல்லா நைஸாக. கட் பண்ண இதுவா? அதை எடிட் பண்ண சொல்லிடுவோம்ல. மஞ்சள் அங்கே இங்கே நல்லா வலுவலுன்னு அரைச்சா தான் சாப்பிட முடியும். சரி, அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். 1/2 மணி நேரம் அரைச்சிருக்கேன். 1/2 மணி நேரம் இருக்குமா? தட்டை திருப்பி மசாலா அரைச்சாச்சு. மசாலா அரைச்ச தண்ணி ரொம்ப முக்கியம். நான் சின்ன பிள்ளையில மசாலா அரைக்க சொல்லிச்சுன்னா இந்த தண்ணியை சூட ஊற்றிட்டு நல்ல தண்ணியை மோந்து கொடுப்பேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா மசாலா அரைச்ச தண்ணி எங்கன்னு கேட்கும். நிறைய தடவை அதுக்காக அடி வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு வைக்க போகலாம். பண்ணிடலாம். இல்லை, அப்படியே அங்கே கொண்டுட்டு வா. அடுப்பு பற்ற நல்லெண்ணெய் 50 எண்ணெய் அப்படியே ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். முடிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு கடுகு அதெல்லாம் தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்க வேண்டியதான்.
காஞ்சிருச்சு. நல்லா வேகட்டும். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலாவை போட்டு வதக்கணும். போட்டாச்சு. சூடாக ஆரம்பிச்சிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு மசாலா போடுறோம். நம்ம மசாலா அரைச்ச தண்ணியை ஊற்றிக்கிறோம். இது நல்லா வத்தணும். தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வெள்ளைப்பூடு வெந்து மசாலா நல்லா ஸ்மெல்லு பச்சை வாடை போய் இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். குழம்பு நல்லா வற்றி மருந்து குழம்பு ரெடி ஆயிட்டு. வெள்ளைப்பூடுலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சுடு சாதம், மருந்து குழம்பு. 1 ஸ்பூன் போதும். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நீங்களும் செஞ்சு பாருங்க. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, பாய்.